ஓம் குமர குருதாச குருப்யோ நமக. கருணை வள்ளல் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளின் சரித்திர குறிப்பில் இருந்து. குடும்ப பொறுப்பேற்றல். இந்நிகழ்ச்சிக்கு முன்னரேயே தந்தையார் சிவகதியடைந்து விட்டார். அப்போது குடும்பகாரியம் இவரை பொறுத்து நிற்பதாயிற்று. தம்முடைய தென்னந்தோப்புக்களை பார்த்து வரும் பொருட்டு முதிர்வேனிற்காலத்து வேலாட் சூடுமிக்குற்ற மணலில் இவர் நடந்தனர். அப்போது ஒரு முழுமுள் தம் காலிலேறினமை கண்டு அதனை கையால் வலிந்திழுக்கு ஞான்று இரத்தம் பாய்ந்து பெருகிற்று. இம்முள் வருத்த மின்னமாயின் உடல் நீங்கு ஞான்று எப்பெரு வருத்தமெய்துமோ என்பதும் கருதி முருகையா என்று கண்ணீர் வடித்தனர். அஃது அம்முள் மீது வீழ்ந்த பின்றை அது பிடுங்கப்படுவதாயிற்று. அன்றிரவு ஒரு நல்ல தச்சுவேலை யுடையார் கனவிலே என்னடிமையாகிய அந்த இளைஞனுக்கு நீ ஒரு பாதகுரடு செய்து கொடு என்று கட்டளையிட்டருளினன் இறைவன். மூலத்திற்கு விளக்கம். கருணை வள்ளல் வாட்ஸ்ஆப் குரூப். இதோ 1. அருமை தந்தையார் சிவகதி அடைந்த பிறகு. 2. குடும்ப பொறுப்பும். சுவாமிகளின் குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு மூத்தவராகிய சுவாமிகள் வசம் வந்தது. துறவு மனப்பான்மை கொண்டவராக இருந்தாலும் கடமையைச் செய்ய வேண்டி தமக்குச் சொந்தமான தென்னந்தோப்புகளை பராமரிக்கும் பணியில் அவர் ஈடுபட்டார். 3. வெயிலும் முள்குத்திய வேதனையும். கோடைக்காலத்தில் முதிர்வேனில் சுட்டெரிக்கும் மணலில் சுவாமிகள் வெறும் காலோடு நடந்து சென்றார். அப்போது அவரது காலில் ஒரு பெரிய முழுமுள் மிக ஆழமாக தைத்தது. அதனை பிடுங்க முயன்றபோது இரத்தம் பீரிட்டு வந்ததே தவிர முள் வரவில்லை. அந்த வலி அவருக்கு மிகுந்த உடல் உபாதையை தந்தது. 4. வலியிலும் பிறந்த ஞானம் சிந்தனை. சாதாரண மனிதர்கள் வலி எடுத்தால் அலறுவார்கள். ஆனால் சுவாமிகள் அந்த வலியின் ஊடாக ஒரு ஆன்மீக உண்மையை சிந்தித்தார்கள். ஒரு சிறிய முள் தைப்பதற்கே இவ்வளவு வேதனை இருக்கிறதே. இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் போது, மரணம் சம்பவிக்கும் போது எவ்வளவு பெரிய துன்பம் உண்டாகுமோ? இந்த எண்ணம் வந்தவுடன் அவர் முருகையா என்று கதறி அழுதார். அப்போது அவரது கண்களில் இருந்து பெருகிய கண்ணீர் முள் தைத்த இடத்தின் மீது விழுந்தது. என்ன ஆச்சரியம்! பிடுங்க முடியாமல் இருந்த அந்த முள் தானாக வெளியே வந்தது. 5. இறைவனின் கட்டளை. பாதகுரடு. தன் அடியவன் சுட்டெரிக்கும் மணலில் வெறும் காலோடு நடப்பதையும் முள்குத்தி வேதனைப்படுவதையும் கண்ட கருணையே வடிவான முருகப்பெருமான் மனம் இறங்கினான். அன்றிரவே ஒரு சிறந்த தச்சரின் கனவில் தோன்றி என்னுடைய அடியவனாகிய அந்த இளைஞனுக்கு சுவாமிகளுக்கு உடனடியாக ஒரு பாதகுரடு மரப்பாதுகை செய்து கொடு என்று ஆணையிட்டார். சாரம்சம். இந்த நிகழ்வு உணர்த்தும் உண்மைகள். வைராக்கியம். துன்பம் வரும்போது அதைக் கண்டு அஞ்சாமல் அதை ஒரு பாடமாக மரணம் குறித்த சிந்தனை மாற்றியது சுவாமிகளின் உயர்நிலையை காட்டுகிறது. அடியார் பக்தி. அடியார் சிந்தும் ஒரு துளி கண்ணீருக்கு இறைவன் கட்டுப்படுவான். இறைவனின் பாதுகாப்பு. நாம் நம் கடமையைச் செய்யும்போது ஏற்படும் தடைகளை இறைவன் ஏதோ ஒரு வழியில் தச்சர் மூலம் பாதகுரடு தந்தது போல நீக்கி அருளுவான். இறைவனுக்கு அடிமை. ஜீவகாருண்ய ஒழுக்கம். சத்தியத்தை கடைப்பிடித்தல். வைராக்கியமே பக்தி. ஜீவாத்மா இறைவன் திருவடி அடைவதற்கு வாழ்ந்து வழிகாட்டிய கருணை வள்ளல் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுரு தாச சுவாமிகள் ஆவார். வியாழக்கிழமை காலை 7 15 மணி அளவில் 30/5 1929 ஆண்டு பரமுத்தி அடைந்து இறைவனுடன் கலந்த நிலை குக சாயுச்சிய சமாதி நிலைய வளாகம் திருவான்மியூரில் சென்னை 41.
உலகெங்கும் வாழும் மகா தேஜோ மண்டலத்தார் திருவடி வாழ்க வாழ்க. ஞான குருநாதரின் திருவடி புகழ் பாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம். கருணை வள்ளல் வாட்ஸ்ஆப் குரூப். அனைவருக்கும் நன்றி வணக்கம். தேங்க்யூ.